ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏழ்வுளாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வுளாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏழ்வுளாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வுளாம் நீரே, உமக்கு முடிவொன்று இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அழகானவர், தூயவரே, தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே
மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிற நல்ல சிலாக்கியத்தை தேவனீர் தந்தபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொன்ன மகா பெரிய தெய்வம், மனிதர்களுடைய சிந்தனைக்கு எட்டாத ரீதியில் கிரியை செய்கிற அற்புதமான காரியங்களை நடப்பிக்கிற பயங்கரமான தெய்வம். ஆண்டவரே, நீர் அன்புள்ளவரும் ஆண்டவரை இரக்கமுள்ளவருமா எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா அப்படின்னா தேவனுக்கு மகிமை நாம் அறிந்திருக்கிறோம். சேர்ந்து அதை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று.
முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், ஓ அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. கண்ணீர் துடைத்திடுவார், கவலைகள் போக்கிடுவார். நம் கண்ணீர் துடைத்திடுவார், கவலைகள் போக்கிடுவார். கரங்களை நீட்டிய கருணையோடு கர்த்தரை காத்திடுவார். கரங்களை நீட்டிய கருணையோடு கர்த்தரை காத்திடுவார். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. இந்த பாடலிலே இப்படி நாம் பாடினோம். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நாம் நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஆமென். இந்த உலகத்திலே உபத்திரவமான காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அதன் நடுவிலே ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்ததுனால நம்மையும் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தபடியினால நம்மையும் ஜெயிக்க வைப்பார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், திடன் கொள்ள வேண்டும்.
என் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்வார், என்னை இதில் விட்டுவிட மாட்டார், இந்த பள்ளத்திலே என்னை விட்டுவிட மாட்டார், நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், உங்க குடும்பத்துக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். இந்த பாடுகள் உங்களை விட்டு மாறும். எப்படி ஒரு இரவு போய் ஒரு காலை பொழுது வருகிறதோ அதே போல இந்த பாடுகள் எல்லாம் மாறி ஆமென் மகிழ்ச்சி உங்களுக்கு வரும், சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும், மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். கரங்கள் அசைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடும். சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல்ராஜனுக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. பாடுவோமா? ஆமென். சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல்ராஜனுக்கு. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல்ராஜனுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல்ராஜனுக்கு. அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு, அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு. பிசைந்த மாவின் ஓர் மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல்ராஜனுக்கு, பிசைந்த மாவின் ஓர் மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல்ராஜனுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னத நல்ராஜனுக்கு. சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கு, சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கு. இடித்து பிழிந்த திராட்சை
திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கு. இடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு. என் கைகளின் காணிக்கை பலி என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு. என் கைகளின் காணிக்கை பலி என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. ஸ்தோத்திர பலி, ஓ ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு. அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு. அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு. பிசைந்த மாவின் ஓர் மெல்லிய பலி எங்கள் மெல்லியண்ணல் ராஜனுக்கு. பிசைந்த மாவின் ஓர் மெல்லிய பலி எங்கள் மெல்லியண்ணல் ராஜனுக்கு. ஓ ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். தன்னுடைய வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாடுவோம் ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர
பலி நாங்கள் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நாங்கள் செலுத்தும் பலி, சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு. ஓ உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு, சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு. யோபு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்த ஒருவனாய் அவன் மாறின பின்பு ஆமென் அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். யோபு புஸ்தகத்தினுடைய அந்த கீவேர்ட்ஸ், அந்த திறவுகோல் வசனமே இந்த ஒரே ஒரு வசனம்தான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு இழந்த ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் யாருமே இழக்க முடியாத அளவுக்கு இழந்த ஒரு மனுஷன், எதையும் தீமையாய் சம்பாதிக்கல, பாவத்தால் எதையும் சம்பாதிக்கல, எல்லாவற்றிலும் நேர்மையாய் இருந்து அப்படி உயர்த்தப்பட்ட மனுஷன், அதை அவன் இழந்திருக்கிறான். எவ்வளவு இழப்பின் நடுவிலே அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தை அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் அவனுடைய கரங்களில் திரும்ப கொண்டு வந்தது. அப்படி வரும்போது ஒரு மடங்கா வரலங்க, 2 மடங்காக ஆண்டவர் அவன் கையில் கொடுத்தார். ரகசியம் வேற ஒண்ணுமே இல்லைங்க, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியில தொடப்படுகிறவங்க எல்லாரும் கண்கள் மூடி கரங்கள் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுடைய இழப்புகள் பெரிதானது தான், ஆனா ஆமென் ஆண்டவர் ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, ஆமென் நீங்கள் இழந்து போனதை 2 மடங்கா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. 2 மடங்கா. உடபாஹா ஷேகே ரேபாகாதி லேகாடாபராக் லிக்ராடா மஹாண்டா கசேரே பாகாதிராலா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை இழந்தாலும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில இழக்கவே கூடாதுங்க. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பும் கரிசனையும் அவ்வளவு பெரியது. ஒரு மனுஷன் காண்பிக்க முடியாத அன்பையும் கரிசனையும் ஆண்டவர் நம்ம மேல காண்பிக்கிறார். ஒரு தாய் தகப்பன் காண்பிக்க முடியாத அந்த கருதல்களை, கரிசனையை ஆண்டவர் நம்ம மேல காண்பிக்கிறார். இதை கேட்கிற ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன்ட்டெல்லாம் ஆண்டவர் அப்படி காண்பித்த மாதிரி தெரியலையே. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க. என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு பெரியது. என்ன நான் இழந்தாலும் அதை ஆண்டவர் எனக்கு 2 மடங்கா திரும்பி தருவாரு. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவர் தான், அவர் எனக்கு தீமையே செய்ய மாட்டாரு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. மறுபடி சொல்லுங்க. இந்த ஆராதனை வேளையில உங்களை அறியாத ஒரு பெலன், ஒரு தெய்வீக பெலன் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அது நிரப்பும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சோர்வுகள் மாறும், உங்களுடைய இழப்புகள் மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்திற்கு, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்படச் செய்தீரே. முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்படச் செய்தீரே. துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார், துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார், துதிப்போம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே,
அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம். Come on. Oh, துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே. போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே. போகின்ற தூரம் வெகு தூரம் என்று புறப்பட செய்தீரே. துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். ஓ, நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே. தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து. Come on, சேர்ந்து பாடுவோம். அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே. தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி. துதிப்போம், 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 இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம், துதிப்போம். லஹந்துர மஹந்தலலா சேடெரெலே வரா ஆல்வரு சஹந்தலி லிபியோ சாலாரர வரஹந்தேரானா. ஹalleluya. துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். என்னில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம். அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம். ஹalleluya. வேதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry. நான் அதை தமிழையும் வாசிக்கிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிற காரியங்களை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை
உங்களுடைய இருதயத்தில் துவங்கின அந்த காரியத்தை, அது நீங்கள் அல்ல துவங்கினது, கர்த்தர் துவங்கி இருக்கிறார். அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவன். அதுக்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லைன்னா கூட, அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்னா கூட, அதை கொடுத்தவர் கர்த்தர்னு சொன்னா அதை நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஓ துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம், ஓ துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார் துதிப்போம். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் செய்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற
வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். ஓ, தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவாதவரே மறவார். இயேசு உன்னை மறவார். இம்மை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். 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 இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களுக்கு அதை எப்படியும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தை தவறி போகிறதில்லை. அவருடைய வார்த்தை ஆமென் வெறுமையாயது தரையிலே விழுந்து விடுகிறது அல்ல. உங்களுக்கு சொன்னவர் நீங்க மறந்திருந்தா கூட அவர் உங்களை மறக்கிறவர் அல்ல. அவர் நம்மை மறவாதவர். வேதத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தர் உன்னை மறந்தார் என்று சொல்லாதே. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அல்லவா சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உன்னை மறந்தார்னு மட்டும் நீ சொல்லிராத. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன்னை மறக்கல அப்படின்னு சொல்றார். அவர் நம்மை மறவாதவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எங்களுடைய குடும்பத்தை மறக்கலப்பா, என்னைய மறக்கலப்பா, என்னுடைய கணவனை மறக்கல, என் மனைவியை மறக்கல, என் பிள்ளைகளை மறக்கல. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்க மறந்து விடலப்பா. நீர் என் மேல் நினைவாயிருக்கிறவர். சொல்லுங்க, நீர் என் மேல் நினைவாயிருக்கிறவர். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். வேதத்துல வாசிக்கிறோம்ல, அவர் நம்ம மேல் நினைவாயிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் நினைவாயிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் நினைவாயிருக்கிறார். இக்கட மனா சத்துடபகதா எல்மராஹந்த நேலேபா கதீரஹந்து நமஷதயா அல்பர் கூடா மடலா மஷதயா லபரா லீகர் கலீபரோ மனா சந்தரேமா கதுரபா. அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். லேமனானா சந்தரே நானா லேபரஹாந்தரி பனா. Thank you அப்பா. Thank you அப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மறவாத தெய்வம். நீர் எங்களை மறப்பதில்லை. நீர் எங்களை மறக்கிறவர் அல்லப்பா. வெளியே சொல்ல முடியாத பாரத்தினால் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில இருதயத்தினுடைய ஆழங்களை அறிந்தவர். அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு வருகிறதற்கு முன்பாகவே உமக்கு தெரியும். நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு போராட்டத்தினூடாய் அவர்கள் கடந்து சென்றாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஒரு செழிப்பான ஒரு இடத்திலே அவர்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்காய் நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் நீர் வல்லமையாய் இடைப்பட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லாபரா சதரஹந்த லாபரா. Thank you ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 36வது சங்கீதம், Psalms 36. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமேன். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 38 வருஷமாய் ஒரு மனுஷன் வியாதியாய் இருந்தான். அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி சென்று சுகமாக்கினார். அந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில், அந்த செய்கைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளாய் இருக்கிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அந்த அற்புத செய்கைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Gospel according to John chapter 5 அதனுடைய முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வேதத்திலே செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அற்புதங்களும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல
ஏதுவான அற்புதங்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்த அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய செய்கைகள் பெரியது, அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறதா இருக்கிறது. எப்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார், இந்த அற்புதத்திற்கு பின்னாக இருக்கிற அந்த காரியங்கள் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தாமல் நம்மால் இருக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான அற்புதங்களை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் அதே விதமான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. வியாதியஸ்தனான ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கும் போது அந்த காரியத்தை குறித்து நீங்கள் தியானிக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களையும் சுகமாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யெகோவா ராஃபா, அவர் நமக்கு சுகம் தருகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனுஷன் 38 வருஷமாய் அங்கே அவன் பெதஸ்தா குளத்தருகே அவன் படுத்திருக்கிறான். சாதாரணமான நாட்கள் அல்ல. 38 வருஷம் என்று சொல்லும்போது ஏறக்குறைய பாதி வாழ்க்கையை அந்த இடத்தில் தானே, அந்த பெதஸ்தா குளத்தில் தானே அவன் கழித்திருக்கிறான். ஆமென். இந்த பெதஸ்தா குளம் என்று சொல்லும்போது இந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் உண்டு. இந்த 5 மண்டபங்களிலே ஆமென் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் போன்ற வியாதிக்காரர்களை எல்லாம் இந்த மண்டபத்தில் வந்து கிடத்தி இருப்பார்கள். நோக்கம் என்ன? ஆமென். அங்கே பெதஸ்தா குளத்தை எப்பொழுதாவது வந்து ஒரு தூதன் அந்த குளத்தை கலக்குவான். அப்படி குளத்தை கலக்கும் போது யார் முந்தி போய் அந்த தண்ணீருக்குள் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியுடையவர்களாய் இருந்தாலும் அவர்கள் சுகமாவார்கள் என்பது அந்த நாட்களில் இருந்த ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த அற்புதங்கள் அங்கே நடந்திருக்கிறது. அதனாலே அநேகர் எதிர்பார்ப்போடு காத்திருப்போடு அவர்கள் அங்கே இருப்பார்கள். பல வியாதிக்காரர்கள், பல வித்தியாசமான வியாதிக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். அதிலே ஒரு மனுஷன் தான் 38 வருஷமாய், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷமாய் வியாதியோடு அந்த மனுஷன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு மாறுதல் நடந்து விடாதா, ஆமென், எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்கிற பலத்த எதிர்பார்ப்போடு இந்த மனுஷன் அங்கே காத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த மனுஷனை தான் இயேசு கிறிஸ்து தேடி வந்து சந்தித்து அவனுக்கு அற்புதம் செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே 5-6 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. 38 வருஷமாய் அவன் வியாதி கொண்டு இருக்கிறான் என்று இயேசு அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷமாய் இந்த மனுஷன் வியாதியோடு இருந்தான் என்பதை இயேசு அறிந்து வைத்திருந்தார். நீங்கள் எத்தனை வருஷமாய் இந்த பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு நெருக்கமாய் பழகுகிறவர்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாய் இந்த பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்பது தெரியாது. ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை பிரித்தெடுத்த தேவன், உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாய் இந்த பிரச்சனையோடு இருக்கிறீர்கள், இந்த வியாதியோடு இருக்கிறீர்கள் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு காலம் நாம் பிரச்சனைகளோடு இருக்கிறோம், வியாதியோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதற்கு முந்தின வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்திருந்த ஒரு மனுஷனை அவன் ஜெபித்து கொண்டிருக்கவில்லை, காத்து கொண்டிருக்கவில்லை. மற்றவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஏதாகிலும் ஒரு மாறுதல் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த எதிர்பார்ப்பே இல்லை. இவன் படுத்திருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இவன் எதிர்பார்த்திருக்கிறவன் அல்ல, இவன் படுத்திருக்கிறான். என்ன நடந்தது என்று சொன்னால் 38 வருஷம் ஆமென் காத்திருப்புக்கு மேல காத்திருப்பு, எதிர்பார்ப்புக்கு மேல எதிர்பார்ப்பு, ஒன்றுமே நடக்கவில்லையே, ஒரு மாறுதலும் என் வாழ்க்கையில் சம்பவிக்கவில்லையே என்று சொல்லி இந்த மனுஷன் எந்த காரியத்தையும் எதிர்பார்க்காமல் இனி என்னுடைய வாழ்க்கையில் வந்தது வரட்டும் என்று சொல்லி இவன் படுத்திருக்கிறான். சில நேரங்களிலே ஆமென் நாம் சில காரியங்களுக்கு
காரியத்திற்காக காத்திருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கும்போது இனி நடந்தால் என்ன, நடவாமல் போனால் என்ன என்கிற ஒரு விரக்தி நிலைக்கு நாம் தள்ளப்படுவோமே, அதுபோல இந்த மனுஷன் ஒரு விரக்தி நிலைக்கு இவன் தள்ளப்பட்டிருக்கிறான். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இது போன்ற ஒரு விரக்தியின் நிலைக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மாறுதல்களை உண்டாக்குகிற காலம். ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மனுஷனுக்கு இயேசு என்றால் யார் என்றே தெரியாது. இந்த மனுஷன் இயேசுவுக்காக எதிர்பார்த்தவனும் அல்ல, இவன் ஒரு தூதனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவன். இந்த தூதன் எப்பொழுதாவது வந்து இந்த குளத்திலே இவன் வந்து அதை கலக்கும் போது முதல் ஆளாய் போய் இறங்கிவிட வேண்டும் என்று ஒரு தூதனுக்காக எதிர்பார்த்தவன். அந்த தூதனை சிருஷ்டித்த இயேசுவே வந்து அவனை சந்திக்கிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். சில காரியங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு இப்பொழுது எதிர்பார்ப்பே இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை, உபவாசித்துக் கொண்டிருக்கவில்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் எதிர்பார்ப்புகள் இல்லை? எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து ஒன்றும் நடைபெறவில்லை என்று அறிந்த பின்பு இனி ஒன்றுமே நடக்காது என்று தீர்மானத்தோடு அந்த மனுஷன் படுத்திருக்கிறான். நம்முடைய மாம்சீகம் எப்பொழுது முற்று பெறுகிறதோ அப்பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இனி ஒன்றும் நடக்காது என்று நாம் தீர்மானித்த பின்பு தேவனுடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க துவங்குகிறது. 99 வயதாய் இருக்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். அவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு செய்ய போகிற வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தின போது அவனால் அதை நம்ப முடியவில்லை. அவன் அதை கேட்டு நகைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவன் இருந்தான். அவன் தனக்கு பிள்ளை பிறக்கும் என்கிற எந்த நம்பிக்கையுமே அவனுக்கு இல்லை. ஆமென். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். அவனை பொறுத்தமட்டில் தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவனை தேடி வந்து ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். ஆமென். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் உங்களை தேடி வந்து ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிறார். இந்த 38 வருஷமாய் வியாதியோடு பிணியோடு பிரச்சனையோடு இருந்த இந்த மனுஷனுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான காத்திருப்பும் இல்லை, எந்த விதமான உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் இவனை ஆண்டவர் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன பின்பு இனி ஒரு மாறுதலும் நடக்காது என்று நாம் தீர்மானித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே அப்படி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷனும் அப்படித்தான். ஒன்றுமே நடக்காது என்று படுத்திருந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை எல்லாம் முடிந்ததென்று நான் எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன், இனி எந்த முயற்சியும் நான் செய்ய போவது இல்லை என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். இது கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலம். ஹல்லேலூயா. ஆமென். எந்த காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த பாதையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தது நடைபெறாமல் இருக்கலாம், ஆனால் நடக்க வேண்டிய சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆமென். தூதன் வரவில்லை, பெதஸ்தா குளம் கலக்கப்படவில்லை, ஆனால் அவன் எதிர்பார்த்திருந்த சுகம் அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. யாரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எதிர்பார்த்த வழியில் வராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான ரீதியில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறார். ஆமென். எங்கே நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ, எங்கே இது போதும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அதே இடத்தில் என் தேவன் ஒரு புதிய ஒரு துவக்கத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் விளையாட்டுக்குரிய தெய்வம் அல்ல. ஆமென். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், ஆதியும் அந்தமுமானவர், துவக்கத்தில் தானே முடிவையும் சேர்த்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். இது நீ படுத்திருக்க வேண்டிய நேரம் அல்ல, இது நீ படுத்திருக்க வேண்டிய நேரம் அல்ல. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் பெரிது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன
போன நிலையிலே அந்த மனுஷன் படுத்திருக்கிறான். அவனை இயேசு சந்திக்கிறார். அவனை சுகப்படுத்துவதற்காக, அவன் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவனிடத்திலே போய் ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனிடத்திலே கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். 7வது வசனத்திலே, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அந்த குளத்தை கலக்கும் போது அதிலே போய் இறங்குகிறதற்கு, அங்கே என்னை கொண்டு போகிறதற்கு ஒருவனும் இல்லை. தனிமை, தனிமை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லை என்கிற தனிமை அவனை வாட்டி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு நன்மை வரும்போது அவர்கள் ஓடி சென்று அதை சுதந்திரிக்கிறார்கள், ஆனால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆமென். தனிமை உணர்வினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அவர்களெல்லாம் எதிர்பார்த்தது ஒரு தூதனை தான், ஆனால் உங்களுக்கு ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே வந்திருக்கிறார். உங்களுக்கு சகாயம் பண்ண ஆண்டவரே வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதற்கு மேலான சில காரியத்தை செய்ய ஆண்டவரே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவரால் தான் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண முடியும். அவர் ஒருவராலே. ஆமென். நாம் நினைக்கிறபடி அல்ல, நம்முடைய வழிகள் அல்ல ஆண்டவருடைய வழிகள். ஆமென். நம்முடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. நம்முடைய யோசனைகளை பார்க்கிலும் அவருடைய யோசனைகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. ஆமென். தனிமையான ஒரு மனுஷன், தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் அங்கே இல்லை. அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் பிரச்சனையால் நிரப்பப்பட்டவர்கள் தான், அவர்களும் தேவையுள்ளவர்கள் தான். இவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கும் இருக்கிறது. அவன் தனிமையாய் விடப்பட்டவனாய் இருந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த காரியத்தை குறித்த விருப்பம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அதை குறித்த விருப்பம் உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. சுகம் வேண்டுமா? அதை நீங்கள் விரும்ப வேண்டும். ஆமென். ஒரு வேலை வேண்டுமா? அதை நீங்கள் விரும்ப வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா? முதலாவது நீங்கள் அதில் விருப்பம் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கேட்கிற அந்த வார்த்தையை பாருங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா? நிறைய நேரத்தில் ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறதில்லை. ஈவன் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்க விரும்பணும். இந்த மனுஷன் சொஸ்தமாவதை அவன் விரும்புகிறவனாய் காணப்படவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அந்த கேள்வி கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். ஏன்னு சொன்னா இவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவன் படுத்திருக்கிறான். இவனுக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. படுத்திருக்கிற அவனைத்தான் இயேசு கண்டு சந்தித்து அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை செய்யும் அப்படின்னு இவன் உபவாசம் இருக்கவில்லை. இவன் படுத்துத்தான் இருக்கிறான். ஆண்டவரை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாதவன் கிட்டையே ஆண்டவரால் வர முடியும்னா, நீங்க எதிர்பார்ப்போட இருக்கிறீங்களே, உங்கள்ட்ட ஆண்டவர் நிச்சயமா வருவார். ஹல்லேலூயா. ஆமென். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவன்ட்டே ஆண்டவர் வந்து பேச முடியும், அவனிடத்தில் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, ஆமென். பல நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, பல நாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரே. எந்த விதமான காரியத்தையும் அவன் கேட்கவே இல்லை. இயேசு என்கிற ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று அவன் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே
தேடி சென்று இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொன்னால், ஆமென், அவரை விடாமல் தேடிக்கொண்டிருக்கிற, இரவும் பகலும் தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷமாய் வியாதியோடு இருந்த இந்த மனுஷனுடைய சுபாவத்தை நாம் பார்க்கும்போது நிகழ்காலத்தை குறித்த கவலை அவனுக்கு இருக்கிறது, ஆனால் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்ட உடனே ஆம் அல்லது இல்லை என்று அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இந்த குளத்தில் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை என்று அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். நிகழ்காலத்தை குறித்த கவலை அவனை நிரப்பி இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் நம்மை சுற்றி கொள்ளும் போது, வியாதி நம்மை சுற்றி கொள்ளும் போது நமக்கு இருக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த மனுஷனுக்கு பாருங்க, நிகழ்காலத்தை குறித்த கவலை அதிகமாக இருக்கிறது. எனக்கு இப்படி நடந்துருச்சே, எனக்கு இது ஆகிருச்சே, எனக்கு என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே, எல்லாரும் எனக்கு முந்தி போகிறார்களே, இந்த எண்ணம் தான் அவனுக்கு இருக்கிறதே ஒழிய ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், நான் சுகமாக்கப்படுவேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, தேவனிடத்தில் உள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பு இவனுக்கு இல்லை. நிறைய நேரங்களில் நமக்குள்ளையும் அப்படித்தான் நிகழ்காலத்தை குறித்த கவலையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஐயோ, அந்த மனுஷனுக்கு அது நடக்கிறதே, எனக்கு இது நடக்கவில்லை, அவர்களுக்கு அது நடக்கிறதே, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, நான் இப்படியே தான் இருந்து விடுவேனோ, இது தான் என்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்று சொல்லி அநேக நேரங்களிலே நிகழ்காலத்தை குறித்த கவலையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். விசுவாசம் என்பது என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாக வேண்டும் என்றால், நல்ல சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நிகழ்காலத்தை குறித்த கவலையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒன்றும் நடைபெறவில்லை என்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா என்கிற அந்த சிந்தையிலிருந்து இப்பொழுதே வெளியே வாருங்கள். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்வார், என் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், என்னுடைய தெய்வம் எனக்கு நல்லவர், என் தெய்வம் எனக்கு தீமையானதை செய்கிறவர் அல்ல, என் தெய்வம் எனக்கு தீமையானதை அனுமதித்தாலும் அதை நன்மையாய் முடிப்பார் என்கிற எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டும். அப்படி எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவனிடத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும்? ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், நிச்சயமாக இந்த மாற்றத்தை எனக்கு தருவார், இந்த வேலை எனக்கு தருவார், இந்த சுகத்தை எனக்கு தருவார், இந்த கடனை அடைக்க உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிற சமயத்திலே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், எத்தனை வருஷம் பாடுகளை அனுபவிக்கிறவர்களாய் இருந்தாலும், அந்த சூழ்நிலைகளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும், ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது நிகழ்காலத்தை பற்றியதான கவலை அவனுக்கு இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை இல்லை. ஆண்டவரே அவனிடத்தில் கேட்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யார் பேசுறானே அவனுக்கு தெரியல. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் அள்ள தட்டி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நிச்சயமாக உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பேசுகிறவர் ஆண்டவர் தான் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். உங்களோடு அநேக நேரங்களிலே, சமயங்களிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன், இந்த காரியத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை தரப்போகிறேன் என்று ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் பேசுகிறவர் ஆண்டவர் என்று அறியாமல் இருக்கிறீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் உண்டு, நீங்கள் அறியாதிருக்கிற
ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கண்கள் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய காதுகள் சரியாக அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அற்புதத்தை செய்த இந்த சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஒரு யூதருடைய பண்டிகை நாட்களாக இருந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் வாசிக்கிறோம். யூதருடைய பண்டிகை நாட்கள், அந்த பண்டிகை நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவும் எருசலேமுக்கு வந்திருந்தார். அப்படி வந்திருந்த போது தான் பெதஸ்தா குளத்தின் அருகே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வியாதியோடு இருக்கிற இந்த மனுஷனை சந்தித்து இயேசு கிறிஸ்து அவனோடு பேசி அவனை சுகமாக்குகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மனுஷன் 38 வருஷமாய் யூதருடைய அந்த பண்டிகைகளே இவன் கலந்து கொள்ளவில்லை. இவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் கலந்து கொண்டார்கள், அந்த பண்டிகையிலே மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஆனால் இந்த மனுஷன் 38 வருஷமாய் இந்த மண்டபத்திலே அவன் இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் உண்டு. அந்த மண்டபத்தில் தான் இப்படிப்பட்டவர்களை வியாதியஸ்தர்களை கிடத்தி இருக்கிறார்கள். அந்த வியாதியஸ்தர்களில் ஒருவனாய்த்தான் இந்த மனுஷனும் அங்கே 38 வருஷமாய் அவன் கிடத்தப்பட்டிருக்கிறான். வெளியே பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது, ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். பிற இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் எருசலேமுக்கு. அவர்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி, குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷமா பண்டிகை கொண்டாடாதவன். அப்படி 38 வருஷமாய் பண்டிகை கொண்டாடாதவனை அன்றைக்கு இயேசு சந்தித்து அந்த 38வது வருஷத்துல பண்டிகை கொண்டாட வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் பிறந்த நாள் வரும்போது அந்த பிறந்த நாட்களை நாம் விரும்புகிறதில்லை. ஏன் எனக்கு பிறந்த நாள் வருகிறது, ஏன் எனக்கு திருமண நாள் வருகிறது, ஆமென், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, பிரிவினைகள், சண்டைகள், அதையெல்லாம் நினைக்கும் போது ஏன் எனக்கு திருமண நாட்கள் வருகிறது, ஆமென், வாழ பிடிக்காத ஒரு சூழ்நிலை தேவ பிள்ளைகளுக்கு வரும்போது ஏன் எனக்கு இந்த பிறந்த நாட்கள் வருகிறது என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். பக்தனாகிய யோபுவை நினைத்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்தவனாய் அவன் மாறின பொழுது அவன் தன்னுடைய பிறந்த நாளை அவன் சபித்து தன்னுடைய வாக்கியத்தை துவங்குகிறான். ஆமென். மனுஷருக்கு இப்படிப்பட்ட வியாதிகள், நெருக்கங்கள் வரும்போது பிறந்த நாட்களை, பண்டிகை நாட்களை அவர்கள் விரும்புகிறதில்லை. ஆமென். இந்த மனுஷன் 38 வருஷமாய் ஆமென் வியாதியோடு, கஷ்டத்தோடு அவன் அங்கே இருக்கிறான். எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்றுப்போன நிலையில் இருக்கிறான். சுற்றிலும் ஒரே ஆர்ப்பரிப்பின் கோஷங்கள். ஆனால் இவனுக்குள்ள இருக்கிறது மனவியாகுலம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே, வருஷங்கள் தாண்டி வருஷமாய் இப்படியே நான் வியாதியோடு இருக்கிறேனே என்று இந்த மனுஷன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி அங்கலாய்த்து கொண்டிருந்த இந்த மனுஷனை, பண்டிகை கொண்டாடாத இந்த மனுஷனை, 38 வருஷம் பண்டிகை கொண்டாடாத இந்த மனுஷனை அந்த 38வது வருஷம் பண்டிகை கொண்டாட வைத்து அழகு பார்த்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீங்க நினைக்கலாம், என் பிறந்த நாளை இதுவரைக்கும் நான் சந்தோஷமா கொண்டாடல, ஆமென், என்னுடைய திருமண நாளை நான் சந்தோஷமா கொண்டாடல, சில நினைவு நாட்களை நான் சந்தோஷமா கொண்டாடி இருக்கணும், ஆனா கொண்டாடல. ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற நாட்களிலே நிச்சயமாக உங்களை சந்தோஷமாக அந்த நாட்களை கொண்டாட வைப்பார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க நல்ல கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பண்டிகை கொண்டாடாதவனை பண்டிகை கொண்டாட வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். 38 வருஷம், 1-2 வருஷம் இல்லை. சில நேரங்களில் நல்ல நாட்கள் வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நமக்குள்ள என்ன பேசிக்கொள்வோம், இந்த நல்ல நாட்களில் இந்த இடத்துலையா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கொள்வோமே. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, 38 வருஷமா இருந்திருக்கிறான், அதே வியாதிக்காரரோடு இருந்திருக்கிறான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனை. திரும்புகிற திசையெல்லாம் அவங்களோட பிரச்சனையை தான் சொல்லுகிறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் இவனை சுகமாக்கினதின் மூலமாக இவனை பண்டிகை கொண்டாட வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாட்களை உண்டாக்குவாராக. கடந்த நாட்களிலே நீங்கள் துன்பத்தை கண்ட அந்த வருஷங்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது எந்த வியாதியும் உங்களை பிடித்து வைக்க முடியாது.
எந்த பிரச்சனையும் உங்களை பிடித்து வைக்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அது படியே ஆகும். அவர் கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினால் பேசினது தான், அதை யாரும் திருத்தி எழுத முடியாது. ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தால் அது திறந்தது தான், யாரும் அதை அடைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வாசலை அடைத்தாலும் அது அடைத்தது தான், யாராலும் அதை திறக்கவும் முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொன்னார். எழுந்திரு, உன்னுடைய சூழ்நிலைகளை விட்டு எழுந்திரு, உன்னுடைய வியாதியை விட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை அவனுடைய காதுகளுக்குள்ள சென்ற மாத்திரத்திலே, ஆமென், 38 வருஷமாய் படுத்த படுக்கையில கிடந்த இந்த மனுஷன் எழுந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். ஆமென். அவனுடைய வியாதி என்ன வியாதி என்றே தெரியவில்லை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுகமாக்கும் போது உடனே நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிரச்சனை உடனே மாறும். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், படிப்படியாய் செய்வார் என்றல்ல, உடனே செய்வார். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் உடனே மாறும், உங்களுடைய வியாதி உடனே மாறும். கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, ஆமென், வியாதியின் கட்டுகள் உங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் உங்களை சுகமாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னா அது சொன்னதுதான். ஆமென். ஆண்டவர் திட்டம் பண்ணினா அது திட்டம் பண்ணதுதான். ஆண்டவர் நிறைவேற்றணும் நினைச்சா அது நிறைவேற்றணும் நினைச்சது தான். அதை எந்த சத்ருவாலும் மாற்றி அமைக்க முடியாது, எந்த பிசாசும் அதற்கு தடை விதிக்க முடியாது. அவர் சில காரியங்களை மாற்றி அமைக்கும் போது அதற்கு எதிரடையா யாரும் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். பேதுரு சொல்லுகிறான், ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். யார் இந்த ஐனையா? ஐனையா என்பவன் அவன் பரிசுத்தவான்களில் ஒருவனாய் இருந்தான். பரிசுத்தமான ஒரு மனுஷன். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில வியாதி வருகிறதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவன் வியாதி படுக்கையில் இருக்கிறான். பேதுரு அவனை பார்த்த பொழுது சொன்ன வார்த்தை, ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். உங்களை சுகமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அல்ல, உங்களை சுகமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இவன் உடனே எழுந்து தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போகிறான். அது ஒரு ஓய்வு நாளாய் இருந்தது. ஓய்வு நாளிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், சபை குருமார்கள், ஆலய தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் எல்லாம் ஓய்வு நாளில் இந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது என்பதிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் தோறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறவராய் இருந்தார். நம்முடைய சபைகளிலே, ஆமென், ஓய்வு நாளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஓய்வு நாளிலே அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். நம் வேதத்தில் பார்க்கும்போது ஒரு கூனியான ஒரு ஸ்திரியை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். 18 வருஷமாய் அந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு பிசாசின் ஆவியினாலே கட்டப்பட்டு இருக்கிறாள். தேவாலயத்திற்கு சென்ற இயேசு அந்த ஓய்வு நாளிலே அந்த ஸ்திரியை பார்க்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து அவளோடு பேசி இயேசு கிறிஸ்து அவளை சுகமாக்குகிறார். உடனே அந்த ஜெபாலய தலைவன் வந்து இயேசு கிறிஸ்துட்ட இன்டைரக்டா சொல்றார். நேரா இயேசு கிறிஸ்துட்ட சொல்லல, இன்டைரக்டா சொல்றாரு, உங்களுக்கு தான் சுகமாக்குகிறதற்கு, சொஸ்தமாக்குகிறதற்கு வாரத்தில் 6 நாட்கள் இருக்குல்ல, அந்த நாட்களில் வந்து நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நாளை நீங்க சொஸ்தமாக்கல் ஆகாது அப்படின்னு நேரா சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. அதனால மறைமுகமாக இன்டைரக்டா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இப்படி சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மாயக்காரனே என்று சொன்னார். மாயக்காரனே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், ஆமென், உன்னுடைய வீட்டில் அந்த கழுதைகள் கட்டப்பட்டிருந்தா அதை ஓய்வு நாள் அன்று தண்ணீர் கொடுப்பதற்காக அந்த கழுதையை கட்டவிழ்த்து நம்ம கொண்டு போறது இல்லையா? அதுபோல சாத்தான் 18 வருஷமா இந்த பெண்ணை கட்டி வைத்திருக்கிறானே, இவளை கட்ட
கட்டவிழ்க்க வேண்டியதில்லையா அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. கேட்டது யார்கிட்ட? ஜெப ஆலய தலைவன்ட்ட ஆண்டவர் கேட்கிறார். என்னைக்கு? ஓய்வு நாள்ல கேட்கிறார். நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஓய்வு நாட்கள்ல ஆலயங்கள்ல அற்புதங்கள் நடைபெற வேண்டும். ஓய்வு நாட்கள்ல ஆலயங்கள் ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு நாம் இடம் உண்டாக்க வேண்டும். ஆவியானவர் கிரியை செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜனங்களை சுகமாக்க எப்பொழுதும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அற்புதத்தை நடப்பிக்க எப்போதும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வருஷங்கள் தாண்டி போனதுனால, பல வருஷங்கள் ஆனதுனால ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் சுகமளிக்கிற அவருடைய கிருபைகளும் குறைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை நடப்பிக்கிறார். இப்படி சொல்லலாம், அந்த நாட்களை விட அதிகமாகவே இந்த நாட்களில் ஆண்டவரால் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். ஓய்வு நாளிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் செய்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மூலமாகவும் செய்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மை அவர் சுகமாக்குகிறார், சொஸ்தமாக்குகிறார், நம்மை விடுதலையாக்குகிறார். ஆண்டவரை ஆராதிக்க வருகிறது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவர் சுகத்தையும் நமக்கு தருகிறார், அற்புதங்களை செய்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கான பதிலை ஆண்டவர் தருகிறார். சில காரியங்களுக்கான அணுகுமுறைகளை, அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே அதிகாரத்தில் 5 யோவான் 5ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். 11வது வசனம், அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட வென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை ஓய்வு நாள் அன்று சுகமாக்கி விட்டார். அப்ப அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் அவனிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, இது ஓய்வு நாளா இருக்கிறது, நீ உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறது நியாயம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய அற்புதம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் இந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார்கள், யார் உன்னை சொஸ்தமாக்கினது என்று கேட்டதற்கு அந்த மனுஷன் சொல்லுகிறான் 11வது வசனத்திலே, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். இந்த மனுஷனுக்கு யார் அவனை சொஸ்தமாக்கினது என்றே தெரியவில்லை. இயேசு என்கிற பெயருடைய ஒருவர் வந்து என்னை சொஸ்தமாக்கினார் என்கிற அந்த அறிவு அந்த மனுஷனுக்கு இல்லை. அடுத்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். இந்த சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யார் என்று இந்த மனுஷனுக்கு தெரியவில்லை. ஆனால் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றிருக்கிறான். இயேசு கிறிஸ்து யார் என்ற இந்த மனுஷனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நல்ல கவனிங்க, தன்னை யார் என்று தெரியாதவனுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியும்னா, அவரை நன்றாக அறிந்து அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற, காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செய்யாம போவாரா? நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். தன்னை யார் என்று அடையாளம் தெரியாதவனுக்கு தேடி போய் அற்புதம் செய்திருக்கிறார். தன்னை யார் என்று அடையாளம் காணாத ஒருவனுக்கு தேடி போய் அற்புதம் செய்திருக்கிறார் என்றால், அவரை நன்றாக அறிந்த உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் யார் என்று அறிந்த நமக்கு, அவருடைய நாமத்தை அறிந்த நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு விஷயத்தை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது
ஆண்டவருடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுனால நாம் தேவனை முற்றும் அறிந்தவர்கள் அல்ல. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், அதனால இவன் தேவனை அறிந்து விட்டான் என்று அர்த்தமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறான், ஆனால் இவர்தான் ஆண்டவர் என்று இந்த மனுஷன் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறான், ஆனால் இவர்தான் இயேசு என்கிற அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களை நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு அவர்களெல்லாம் எழுதும்போது கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்கிறதை குறித்து அதிகமாக அவர்கள் எழுதியிருக்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் தேவனை அறிகிற அறிவில் வளராமல் நாம் ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்க முடியாது. நாம் தேவனை அறிகிற அறிவில் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இந்த ஒரே ஒரு காரியத்தை தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கி விட்டார், சொஸ்தமாக்கி விட்டார். இப்பொழுது ஆலயத்திற்கு வெளியே இருந்த அந்த 5 மண்டபத்திலே இருந்த இந்த மனுஷன், பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த இந்த மனுஷன் இப்பொழுது தேவாலயத்திற்கு வர துவங்கி விட்டான். தேவாலயத்துக்குள்ளவே வந்துட்டான். தேவாலயத்துக்குள்ள இந்த மனுஷன் வந்த உடனே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வைத்தே இவனை சந்திக்கிறார். எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு மறுபடி அவனை தேடி போய் சந்திக்கவில்லை. வேதத்தில் யாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு அவனை தேடி போய் ஆண்டவர் சந்தித்ததாக எந்த ஒரு சம்பவமும் இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டு இவனை தேவாலயத்தில் வைத்தே சந்திக்கிறார். சந்தித்து அவனிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் சந்தித்து அவனிடத்தில் என்ன சொன்னார் என்று சொன்னால், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷனுடைய 38 வருஷ கஷ்டத்துக்கு என்ன காரணம்? அவன் செய்திருந்த பாவம். இவன் பிறவியிலிருந்து வியாதி கொண்டிருந்த மனுஷன் அல்ல. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாத என்று ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து எச்சரிக்கிறார். தேடி போய் எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த 38 வருஷமும் இவன் பாடுபட்டது, வியாதியாய் இருந்தது எதற்காக என்று சொன்னால், ஏற்கனவே இவன் செய்த பாவத்தினால தான் 38 வருஷம் தண்டனை அனுபவித்தது போல இவன் கஷ்டப்பட்டிருக்கிறான். இப்ப திரும்பி போய் அவன்கிட்ட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ இனி பாவம் செய்யாதே, அப்படி பாவம் செஞ்சனா இன்னும் அதிக கேடானது உனக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார். இவன் பிறவியிலிருந்து இந்த வியாதி உடையவன் அல்ல. அவன் ஒரு நடுத்தரவு வயது உள்ளவன் தான். அவன் தான் செய்த பாவத்தினாலே 38 வருஷம் இப்படி கட்டப்பட்டவனாய் அவன் இருந்திருக்கிறான். ஆண்டவர் அவனை தேவாலயத்தில் சந்தித்து அவனை எச்சரிக்கிறார். இனி நீ அந்த பாவத்தை செய்யாத, இனி அந்த காரியத்தை செய்யாத. ஒருவேளை நீ அதை செய்தால் இனி அதிக கேடானது ஒன்று உனக்கு வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எச்சரிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். எங்க இருந்து எச்சரிக்கிறார் பாருங்க, தேவாலயத்தில் இருந்து அவனை பார்த்து எச்சரிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டுமல்ல, எச்சரிப்பின் வார்த்தைகளும் வருகிறது. இந்த மனுஷனை ஆண்டவர் தேடி போய் சந்தித்து தேவாலயத்தில் அவனை பிடிக்கிறார். அங்கேயே பிடித்து அவனை எச்சரிக்கிறார். இந்த மனுஷனிடத்தில் நாம் பார்க்கிற ஒரு நல்ல விஷயம் உண்டு. சுகமாக்கப்பட்ட உடனே ஆலயத்துக்கு போகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனால் ஆலயத்துக்கு போன மனுஷனுக்குள்ள இருந்த பழைய சுபாவம் மாறல. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ ஆலயத்துக்கு வந்துட்ட, ஆனால் உனக்குள்ள இருக்க பழைய சுபாவம் மாறணும். அதே தவிர நீ திரும்ப செஞ்சா அதிக கேடானதொன்று உனக்கு வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீ அதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த மனுஷன் உடனே தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று அவன் எல்லாரிடத்திலே போய் அறிவித்தான். சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தான். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல ஆரம்பித்தான். ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. அவனை தேடி போய் சுகமாக்குகிறார். பண்டிகை கொண்டாடாதவனை பண்டிகை கொண்டாட வைக்கிறார். தனிமையான அவனுக்கு உதவி செய்கிறார். ஆமென். அவன் எதிர்பார்த்திராத நன்மைகள் அவனுக்கு செய்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அவனை மறுபடி எச்சரிக்கிறார். நீ பாவம் செய்யாத, விட்டாதே தப்பு திரும்ப செய்யாத. ஆமென். நீ தப்பு செஞ்சனா அதிக கேடானது ஒன்று உனக்கு வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை நீ செய்யாத என்று சொல்லி
ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அதை கேட்ட இந்த மனுஷன் எங்கும் போய் இயேசுவை பிரசித்தி பண்ண தொடங்குகிறான். இயேசுவின் புகழை சொல்ல தொடங்குகிறான். இந்த மனுஷனை ஆண்டவர் சொஸ்தமாக்கி அவனுடைய பிரச்சனைகளை, அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றினது போல உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிடங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த விதமான ஏதுக்களும் இல்லாத ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி சந்தித்து அவனை சொஸ்தமாக்குகிறார், அவனை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா ஆமென். நம்முடைய தேவன் வியாதியின் கட்டுகளை உடைக்கிறவர், வியாதியின் கட்டுகளின் மேல் அதிகாரம் உடையவர். ஆமென். அவர் சொன்னால் எல்லா வியாதிகளும் மாறும். எப்பேற்பட்ட வியாதிகளையும் அவர் மாற்றுகிறவர், சகல வியாதிகளையும் மாற்றுகிறவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், குணமாக்குகிற தெய்வம். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட சுகத்தை தருவாராக, உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை தருவாராக. வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களை விட்டு விலகி போவதாக. எல்லா வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களை விட்டு விலகி போவதாக. வியாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. உங்களை முடக்குவதற்கு, உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதற்கு வியாதிக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் அதன் மேல் ஜெயம் பெற்றிருக்கிறார். ஆண்டவர் அதன் மேலே அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசு எல்லாவற்றின் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். எந்தெந்த பாகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியிலிருந்து இப்பொழுதே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ராஹது சபாரா லேக்ரட்டலமா கதுரா பகதிரானஹா லிக்ரண்டலபரோ சப்ரஹாதிரி லிக்ரட்டோக்ரோபாசியாதா ரபனஹண்டலபரஹதுரா பகடா ரிபகடோ சபரா. இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். அவருடைய வல்லமையினால் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வியாதியஸ்தர்கள் அல்ல, நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒரு அற்புத சாட்சி ஆமென் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் சாவாமல் பிழைத்திருப்பதற்கு ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்க, அவருடைய வல்லமையை பிரசித்தம் பண்ண ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், எல்லா மரண படுக்கைகளை மாற்றுகிறவர். எதிர்பார்ப்புகள் அற்றுப்போன போதிலும் இனி ஒரு மாறுதல்களும் நடக்காது என்று ஆமென் தீர்மானிக்கப்பட்ட போதிலும் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நீர் மரணத்தை வென்றவர், நீர் பாதாளத்தை வென்றவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர் எங்கள் ஆண்டவர் நீர். உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் கிரியை செய்ததற்காக நன்றி. எங்கள் நடுவில் நீர் அசைவாடினதற்காக நன்றி. சுகத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே தங்களுடைய வாழ்வின் இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையிலே இணைந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.